ஹாய் கைஸ், நான் இந்த டிவிஎஸ் ஆர்பிட்டர் எடுத்து கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் சர்வீஸுமே முடிஞ்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. வீடியோ போடுவோம் டிலே ஆகி கிட்டத்தட்ட இப்போ வண்டி கிட்டத்தட்ட 5000 கிலோமீட்டர் கிட்ட ஓட போகுது. அடுத்த சர்வீஸே இன்னும் ஒரு 1000-1500 கிலோமீட்டருக்கு அப்புறம் இன்னொரு சர்வீஸ் விடுற மாதிரி வரும். இருந்தாலும் சரி, ஓகே, நிறைய பேருக்கு இது தேவைப்படலாம் இந்த வீடியோ அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வண்டி எப்போ நான் சர்வீஸ் விட்டேன் அப்படின்னா 3800 சம்திங் கிலோமீட்டர் ஓடி இருந்தது. அப்போ நான் இந்த வண்டியை சர்வீஸ் விட்டுருந்தேன். ஆக்சுவலாக நம்ம எப்போ விடணும் அப்படின்னா 4000 கிலோமீட்டர் ஒன்ஸ் தான் விடணும். பட் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் 3500 கிலோமீட்டர் வரும்போது எனக்கு அந்த இன்டிமேஷன் காட்ட ஆரம்பிச்சிருச்சு. அதாவது சர்வீஸ் டியூ, நீ சர்வீஸ் விடு அப்படிங்கிற மாதிரி காட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் நான் வண்டி எடுக்கும்போது என்ன சொன்னாங்கன்னா 3000 கிலோமீட்டர் ஒன்ஸ் சர்வீஸ் பண்ணால் போதும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி, ஓகே, 3000 கிலோமீட்டரில் கொண்டு போய் காமிக்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இல்லை சார், இன்னும் ஒரு 1000 கிலோமீட்டர் ஓடிட்டு அப்புறம் கொண்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி, ஓகே, இன்னொரு 1000 கிலோமீட்டர் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, வண்டியில் எந்த பிரச்சனையும் இல்லை. சரி, இப்போ தான் ஃபர்ஸ்ட் சர்வீஸ், சரி ஓகே 4000 கிலோமீட்டரில் விடுவோம்னு நினச்சேன். அப்புறம் பார்க்கும்போது அந்த டியூ எனக்கு அந்த இன்ஃபோடைமில் காட்டிகிட்டே இருக்கும்போது சரி எனக்குமே கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு. ஒருவேளை நம்ம லேட்டாக கொண்டு விட்டு இந்த வாரண்டி கிரண்டில் எதுவும் பிரச்சனை ஆயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சீக்கிரமாக கொண்டு விட்டுட்டேன். இது வண்டியை பொறுத்த வரைக்கும் சர்வீஸ் பண்ணி ஆகணுமானா ஆமாம், பண்ணி ஆகணும். எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம், வாரண்டிக்காக மட்டும்தான். மற்றபடி எனக்கு இந்த வண்டி இடத்துலேருந்து எந்த பிரச்சனையுமே கிடையாது. நான் இப்போ வண்டி சர்வீஸ் விட்டா போவோம் என்ன சார்ஜ் வந்துச்சு அப்படின்னா கரெக்டாக 472 ரூபா வந்தது. கரெக்டாக அந்த ஒரே ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம சர்வீஸுமே கொண்டு வர்றோம். அதுலேயுமே அவங்க மென்ஷன் பண்ணிக்கிறது என்னன்னா, ஜென்ரல் சர்வீஸ் அண்ட் வாட்டர் வாஷ் 400 ரூபா அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வேறு எதுவும் எந்த டீட்டெயில் மென்ஷன் பண்ணல. வண்டியில் என்ன பண்ணுறோம் எது பண்ணுறோம் மென்ஷன் பண்ணவே இல்லை. இதில் நமக்கு முக்கியமாக என்னென்ன அவங்க பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த இதை அவங்க ரிமூவ் பண்ணி கொடுக்குறாங்க. அதாவது அந்த சிம்பிள் ரிமூவ் பண்ணி கொடுக்குறாங்க. ஏதாவது அப்டேட் வந்துச்சுன்னா பண்ணி கொடுக்குறாங்க. வாட்டர் வாஷ் பண்ணி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பிரேக் நல்லா டைட் பண்ணி கொடுத்தாங்க. அது ஒரு எனக்கு தெரிஞ்சு நல்லா பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி இன்ஜின், அதாவது மோட்ரு மற்றும் பேட்டரியை செக் பண்ணுறதா சொல்கிறாங்க. நான் சர்வீஸ் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு சேஞ்ச் இருந்ததுன்னு சொல்லலாம். அது இல்லைன்னு சொல்ல முடியாது. மேபி ஏதாவது பண்ணியிருக்கலாம். பட் எனக்கு அது அப்பட்டமாக தெரியலை. மொத்தமாக சேர்த்ததுக்கு எவ்வளோ பில் வந்துச்சுன்னா 472 ரூபா வந்தது. இதுதான் சர்வீஸ் 4000 கிலோமீட்டர் ஒன்ஸ். இதே ஒரே ஒரு சர்வீஸ் மட்டும்தான் இது நம்ம பண்ணணும். மற்றபடி நம்ம வண்டியில் வேறு எதுவுமே பண்ண வேண்டிய தேவை கிடையாது. நான் வண்டி எடுத்து கிட்டத்தட்ட 4811 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன். இது வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் வேறு எந்த பிரச்சனையும் வந்தது கிடையாது. ஒரு சில சின்ன பிரச்சனைகளை தவிர. அந்த சின்ன பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறத ஒன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம், வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு சில டைம் நம்ம வண்டி ஸ்டார்ட் பண்ணும் நம்ம நார்மலாகவே நம்ம வீட்டிலேருந்து ரிவர்ஸ் எடுத்துகிட்டே வண்டி சாவியை ஆன் பண்ணுவோம். அந்த மாதிரி இந்த வண்டியை சாவியை ஆன் பண்ணும்போது என்ன ஆயிடுது அப்படின்னா ஒரு கீன்னு சவுண்ட் இந்த இன்ஜின் சிம்பிள் காட்ட ஆரம்பிச்சிருது. இன்ஜின் சிம்பிள் காட்ட ஆரம்பிச்சோன்னா என்ன சொல்லுது அப்படின்னா ரீஸ்டார்ட் பண்ண சொல்லுது. திரும்ப ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணணும். அதாவது இது எப்போ நடக்குது அப்படின்னா வண்டியை நம்ம ரிவர்ஸில் தள்ளிக்கிட்டே அந்த சாவியை ஸ்டார்ட் பண்ணும்போது தான். அப்படி இல்லை நம்ம ரிவர்ஸில் தள்ளி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணாலோ, இல்லை வண்டியை நின்ன இடத்துல அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டு ரிவர்ஸ் மோட் போட்டு ரிவர்ஸில் வந்தாலும் அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லை. வண்டியை ரிவர்ஸில் வந்துட்டு இருக்கும்போது டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வருது. அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணும்போதுமே ஒரு கிரிக்னு ஒரு சவுண்ட் வரும். அது மேபி அந்த மோட்டரை ஆக்டிவேட் பண்ணலாம். அதை பற்றி எனக்கு இன்னும் டீட்டெயிலாக தெரியல. இன்னொரு முக்கியமான விஷயம் வண்டியோட ரேஞ்ச். ஒரு சில டைங்களில் இந்த காற்று கம்மியாக இருக்கிற சமயங்களில் ரேஞ்ச் ரொம்பவே அடி வாங்கிடுது. நான் இப்போ நார்மலாக நமக்கு 115-120 கிலோமீட்டர் நமக்கு ரேஞ்சு கொடுக்குது அப்படின்னா உங்களோட ஏர் கம்மியாக இருக்கும் பட்சத்தில் ரேஞ்ச் இன்னும் ட்ராப்பாக இருக்கணும்னு சான்சஸ் இருக்குது. இது எனக்கு தெரியாது. திடீர்னு ரேஞ்சு ட்ராப் பண்ணோன்னே எனக்கு பயம் வந்துருச்சு. சரி, ஓகே, என்னாச்சு, பேட்டரி அதுக்குள்ளேயும் ஆடி வாங்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லி யோசித்தேன். அப்புறம் தான் ஏர் செக் பண்ணும்போது ஏர் கம்மியாக இருந்திருக்கு. ஸோ ஏர் கம்மியாக இருந்ததுனால தான் அந்த ஒரு பிரச்சனை வந்திருக்கு. இதை நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கணும். இன்னொரு முக்கியமான பிரச்சனை வண்டியோட சார்ஜிங் ஸ்பீடு தான். கிட்டத்தட்ட நம்ம போடுறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 4 மணி நேரத்துக்கிட்ட ஆயிடுது. ஒரு 10% 6%லாம் போட்டிங்கன்னா 4 மணி நேரம் ஆனால் தான் ஃபுல் ஆகுது. அதே சமயத்தில் கொஞ்சம் நேரம் ஒரு கரண்ட் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. எங்கள் வீட்டில் இந்த கரண்ட் பிரச்சனை வேறு இருக்குது. ஒரு சில டைமில் கரண்ட் ரொம்ப கம்மியாயிடுது. அந்த சமயங்களில் சார்ஜ் ஆக மாட்டேங்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. இது எல்லாமே சின்ன பிரச்சனைகள் தான். இதெல்லாம் சால்வபுளாக கிடையாதா அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. இன்னொரு முக்கியமான எனக்கு ஒரு சின்ன கன்சர்ன் இந்த டிக்கிக்குள்ளே எனக்கு ஒரு நாள் வாட்டர் பாட்டில் கொண்டு போயிருந்தேன். வாட்டர் பாட்டில் ஓப்பன் ஆகி டிக்கிக்குள்ளேயே ஃபுல்லாக ஊற்றிடுச்சு. டிக்கிக்குள்ளே ஃபுல்லாக ஊற்றி டிக்கிக்குள்ளே இருந்து பேட்டரி வெளியே போச்சா, எது வெளியே போச்சுன்னு தெரியல. ஏதோ ஹோல் கொடுத்துருப்பாங்க. அப்படிங்க டிக்கிக்குள்ளே எல்லா டிக்கிக்குள்ளேயும் இருக்கும். பட் நமக்கு இந்த டிக்கி கீழே தானே பேட்டரி இருக்குது. சரி, ஓகே, பேட்டரி பிரச்சனை ஆயிருமோ அப்படிங்கிற மாதிரி கஸ்டமர் கேர் கால் பண்ணி கேட்டேன். அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை சார், எல்லாமே வாரண்டியில் கிளைம் ஆகும். எல்லாமே உங்களுக்கு IP65 வாட்டர் டஸ்ட் சிஸ்டம் தான். அதனால் அது பிரச்சனை இல்லை. அதெல்லாம் நாங்கள் நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம். உங்களுக்கு மேபி இன்னும் பெரிய கன்சர்ன் இருந்ததுன்னா நீங்கள் சர்வீஸ் விடும்போது அதை செக் பண்ணிக்க சொல்லுங்கள், அதை பற்றி ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதை நான் பேட்டரி அதாவது நான் வண்டி போயிட்டு இருக்கும்போதே அது உள்ளே ஊற்றிடுச்சு. ஸோ அதனாலையுமே எனக்கு இது வரைக்கும் ஒரு பிரச்சனையும் வந்ததில்லை. மேபி ஏதாவது ஃபியூச்சரில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா கண்டிப்பாக அதையும் நான் சொல்கிறேன். வெளில வாட்டர் வாஷ் இட்டோன்னா எவ்வளோ ஆகும்? கிட்டத்தட்ட ஒரு 100 ரூபா 150 ரூபா வாட்டர் வாஷ். மற்றபடி அந்த பிரேக்கில் அந்த டைட் பண்ணுறது இதெல்லாம் ரொம்ப கம்மியான செலவில் ஒரு 200, இதோட half ஆஃப் த ப்ரைஸில் நம்மளால் பண்ணிக்க முடியும்.
பட் நம்ம சர்வீஸ் வர்றதுக்கு மெயினான ரீசனே வந்து இந்த சர்வீஸ் ரெக்கார்டு வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். நம்ம ப்ராப்பராக சர்வீஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத காட்டினா மட்டும்தான் நமக்கு ஃபியூச்சரில் ஏதாவது பிரச்சனை வருதுன்னா நம்ம இந்த வண்டியை வந்து வாரண்டி வந்து ஈஸியாக கிளைம் பண்ண முடியும். அப்படி இல்லைனா வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக வரதுக்குண்டான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. இங்கே நம்ம பிரச்சனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபியூச்சரில் நம்ம பிரச்சனையில் மாட்டிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரே ரீசனுக்காக தான் வந்து நான் அந்த ஒரு விஷயத்த வந்து பண்ணேன். மற்றபடி ஒரு சில பேர் வந்து இதை சர்வீஸ் பண்ணாமே ரொம்ப நாள் வந்து ஓட்டுறதை நானும் வந்து பார்த்துருக்கேன். ஐக்யூப்பும் சரி, இதில் என்ன ஒரு வேறு பஜாஜ்லேயும் சரி, ரொம்ப பேர் வந்து சர்வீஸ் பண்ணாமல் ஓட்டிகிட்டு இருக்கீங்க. சர்வீஸ் பண்ணாமல் ஓட்டுறது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். நீங்கள் வந்து அதே வந்து ரெக்கார்ட் பண்ணிடுவாங்க. எந்த கிலோமீட்டரில் நீங்கள் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் பண்ணுறீங்க, எந்த கிலோமீட்டர் செகண்ட் சர்வீஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத ரெக்கார்டு வந்துடும். நாளை பின்னைக்கு உங்களுக்கு வாரண்டி கிளைம் போகும்போது அதை வந்து கண்டிப்பாக எடுத்து காட்டுறதுக்கு உண்டான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால தான் நானுமே வந்து கொஞ்சம் முன்னாடியே வந்து சர்வீஸ் விட்டேன். அவங்க 4000 சொல்கிறாங்க, நம்ம 4000 கொண்டு விடக்கூடாது, 3500 வந்து இதில் சர்வீஸ் டியூ காட்ட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா கம்பெனிலேருந்து என்ன மென்ஷன் பண்ணுறாங்கன்னா 3500 கிலோமீட்டரில் நீ ஒன்ஸ் விடு அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து மென்ஷன் பண்ணுற மாதிரி தான் அதில் வந்து இன்டிமேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு 100, 200, 300 கிலோமீட்டர் வந்து பிரச்சனை கிடையாது. பட் ரொம்ப ரொம்ப ஹையரான கிலோமீட்டர், அதாவது நீங்கள் 4000 கிலோமீட்டர் பண்ணுறது 4500, 5000 கிலோமீட்டர் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து அது ஒரு பெரிய ரிமார்க்காக வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த ஒரு புது விஷயமே வந்து ஒன்று ஆட் பண்ணேன். அதை வந்து நான் உங்களுக்கு இதில் வந்து வீடியோவில் வந்து காமிச்சிட்றேன். ஏன்னா வந்து நிறைய பேருக்கு வந்து அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ இந்த பாருங்க, இந்த ஒரு விஷயத்த வந்து நான் புதுசாக வந்து ஆட் பண்ணியிருக்கேன். பழைய வண்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு இது இருக்கும். நீங்கள் எல்லாருமே வந்து இது வந்து போட்டுக்கோங்க. ஏன்னா வந்து இது இப்படி இருக்கிறதுனால வந்து அது முன்னாடி இருந்த ஸ்டைல் வந்து நேக்கர் ஸ்டைல்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஸ்டைலில் வந்து பின்னாடி இருக்க பில்லியன் வந்து பின்னாடி விழுகிற மாதிரி இருந்திருக்கும். ஸோ இந்த கம்பி வந்து இப்போ ஆக்சசரியில் வந்திருக்கு. கண்டிப்பாக வாங்கி வந்து இதை வந்து மாட்டிக்கோங்க. இது வந்து நமக்கு ஓலாவில் வந்த அந்த ஒரு சைடு கிராப் ஹேண்டில். ஸோ நான் இதையுமே வந்து வாங்கி மாட்டியிருக்கேன். ஆனால் மாட்டினதுமே வந்து கொஞ்சம் அந்த இது போட்டு தான் மாட்டினேன். பட் அது ரெஸ்ட்டாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதையுமே வந்து பெயிண்ட் ஏதாவது டச்சப் பண்ணணும். டச்சப் பண்ணால் தான் வந்து அது வந்து நல்லாயிருக்கும். இந்த ஆக்சசரி போட்டுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து பில்லியன் வந்து பின்னாடி உட்காரவங்க வந்து நம்ம ஆக்சிலேட்டர் ரொம்ப வேகமாக த்ரெட்டில் ப்ரெஸ் பண்ணும்போது பின்னாடி விழுகிறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்குது. பட் இது மாதிரி போட்டுக்கிட்டிங்கன்னா பின்னாடி இருக்கவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். நான் இதிலே வந்து மேலே இந்த இதுவுமே கேட்டேன். அதாவது மேலே இந்த ஐக்யூப்லலாம் வந்து மேலே போட்டிருக்காங்க பில்லியன் சப்போர்ட்டுக்கு ஒரு குஷன். அது வந்து கேட்டேன். பட் அது இன்னும் ஸ்டாக் அவைலபிள் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. வேறு எதுவும் நான் எந்த ஆக்சசரியும் வந்து மாற்றலை. ஸோ இதுதான் இந்த வீடியோ. கண்டிப்பாக அடுத்த இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்ப்போம். பை பை.